51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல். அனைவருக்கும் வணக்கம். 506வது குறள். அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்றிலர் நாணார்பழி. நாணார்பழி என்பதை பழி நாணார் என்று பொருள் புரிவதற்காக மாற்றி படிக்கலாம். இதுல 501, இந்த அதிகாரத்தில் முதல் குறள் 951, 1015 இந்த 3 குறள்களையும் இந்த குறளோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அற்றாரை தேறுதல் ஓம்புக, மற்றவர் பற்றிலர் நாணார்பழி. நல்ல நெறி இல்லாதவர்களை ஒரு அலுவலுக்கு ஆராய்ந்து கொள்ளுதலை தவிர்க்க வேண்டும். நல்ல நெறி இல்லாதவர்களை, அதாவது நல்லொழுக்கம் இல்லாதவர்கள் என்று அவர்களை நாம் ஆராய்ந்து இவர் நல்லொழுக்கம் உடையவர் இல்லை, இவரை இந்த பணிக்கு அமர்த்தினால் கேடு சூழும் என்பதை மனதில் கொண்டு அவரை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த தொழிலிலே பற்றுதல் இல்லாதவராகவும் பழிக்கு நாணாதவராகவும் இருப்பார் என்பதை இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் சொல்லுகிறார். பழி நாணார், பழிக்கும் நாணமாட்டார். பற்றிலர், அந்த வேலையை கடமையை கண்ணாக செய்ய வேண்டும் என்கிற திறம் இல்லாதவர் என்பதும் பற்றிலர். ஏதோ வேலை கிடைச்சதுன்னு வந்துருவார், ஆனால் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று அந்த 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 பணியின் மீது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி சொன்னா புரியும். செய்யும் தொழிலே தெய்வம். எந்த வேலைக்கு நாம் சேருகிறோமோ அந்த தொழிலை தெய்வமாக கருத வேண்டும். ஏனென்றால் அந்த தொழில்தான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் உணவளிக்க போகிற தொழில் என்பதனாலே செய்யும் தொழிலே தெய்வம் என்று இல்லாதவர் அந்த தொழிலிலே பற்றில்லாமல் இருந்து அவர் பழிக்குரிய செயல்களை செய்தாலும் அதற்காக வெட்கப்பட மாட்டார். பழி நாணார். நாணார் பழி என்பதை பழி நாணார் என்று போட்டால் அதனுடைய பொருள் சரியாக இருக்கும். கொஞ்சம் விலைக்கு பார்ப்போம். செயல்திறன் அற்றாரையும் பண்புநலம் அற்றாரையும் ஒரு பொறுப்பில் அமர்த்துவதற்கு தெளிவு செய்தலை தவிர்க்க வேண்டும். தேறுதல் என்றால் தெளிந்து கொள்ளுதல் என்று பொருள். தேறுதல் என்பதற்கு தெளிந்து கொள்ளுதல், அவரை பற்றி நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ளுதல். உடல் ஓம்பல் என்பதில் கொள்ளுவ கொள்ளலும் தள்ளுவ தள்ளலும் ஓம்பல் ஆவது போல இங்கே ஓம்புக என்பதை தவிர்த்தல் என்கிற பொருளிலே வருகிறது. அங்கே வருகிற ஓம்புக என்பதற்கு பாதுகாத்தல், உடலை பாதுகாத்தல் என்கிற பொருள்ல வரும். ஆனா இங்கே அவரை தவிர்க்க வேண்டும். பற்றில்லாதவரை, அந்த துறையில் அந்த தொழிலில் பற்றில்லாத ஒருவரை நியமித்தால் அவர் பணம் மட்டுமே கருத்தாக இருப்பார் என்பதனாலே அப்படிப்பட்டவர்களை தவிர்க்க வேண்டும் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். இப்போ ஒரு தொழில் பல்வேறு துறை சார்ந்து இந்தந்த துறைக்கு இன்னவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அதாவது தேர்வு செய்வதற்கு என்னென்ன துறை சார்ந்த அலுவல்களுக்கு தேர்வு செய்வதென்று அவரவர்களுடைய கல்வி மேம்பாட்டு உடையவர்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய திறன் அடிப்படையில் எடுக்காமல் ஒரு தாள் வழங்கப்படுகிறது. அதில் உங்களுடைய கல்வி தகுதி எல்லாம் எழுதுங்கள், முகவரி எழுதுங்கள், எல்லாம் போட்டுவிட்டு யார் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று எழுத வேண்டும் என்று இருக்கிறது. இதை நம்ம திரைப்பட காட்சியிலையும் பார்க்கலாம். இது நேராகவும் நடக்குது. அதை பார்த்தவுடன் சில பேர் அதை கிழித்து போட்டு விட்டு வந்து விடுவார்கள். அந்த தொகையெல்லாம் அவர்களுக்கு சரிப்பட்டு வராது என்பதனால இப்ப இந்த நிறுவனத்தை நடத்துகிறவர்களே பழிக்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறார். இதை நான் கண்கூடாக நேராகவே என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன்.
ஆகையினால இந்த பற்றிலார் என்பது வேலைக்கு வருகிறவர்கள் மட்டுமில்ல, தொழில் நடத்துகிறவர்களும் அந்த தொழிலில் பற்றில்லாதவர்களை கொண்டு விடுவார்கள் என்பதனால் இந்த செய்தியை சொல்லுகிறார். தொழிலின் மீதோ, உடன் தொழில் செய்வார் மீதோ, தொழில் தந்தார் மீதோ பற்றுரிமை இல்லாதவர் வேலைக்கு வருகிறவர். ஆனால் வேலைக்கு எடுப்பவர் இப்படிப்பட்ட ஆட்களை இவர்களே எல்லோரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கி விடுபவர்கள் போல் ஆகிவிடுகிறார். அதிலே ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். அவர்கள் நன்கொடை பெறுவதில் தவறில் எப்படி வாங்க வேண்டும் என்றால், இன்ன கட்டடங்கள் கட்ட வேண்டி இருக்கிறது, அதற்காக என்று சொல்லி முறையான பற்றுச்சீட்டு, அதாவது ரசீது கொடுத்து பெறுவார்களே. ஆனால் அது எல்லா கணக்குகளிலும் போய் சேரும். அப்படி இல்லாமல் அது கையூட்டாக பெறப்படுமானால் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்கள். இந்த ஒழுங்கின்மை வளர்ப்பது தவறு என்று சொல்வதுதான், வளர்ப்பதும் தவறு, இவர்கள் வளர்வதும் தவறு என்பதை சொல்லுவதுதான் இந்த 6வது குறள். அற்றாரை தேறுதல் ஓம்புக. இங்கே தவிர்த்தல் என்று பொருள். ஓம்புக என்பதற்கு உடல் ஓம்புக என்றால் உடலை பாதுகாத்தல் என்று பொருள். பெற்றோரை ஓம்புக என்றால் பெற்றோரை பாதுகாத்தல் என்பது பொருள். இங்கே அற்றாரை தேறுதல் ஓம்புக. தொழில் பக்தி இல்லாதவர்களை, செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைக்காதவர்களை, அவர்தான் அற்றார். அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்வது, தெளிந்து தேர்வு செய்வது பிழையானது. அவர்களை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அற்றாரை தேறுதல் ஓம்புக. மற்றவர் பற்றிலர் நானார் பழி. 2வது, பற்று இல்லாதவர்கள், தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நினைத்து வெட்கப்படாதவர்கள். இப்படி பல்வேறு செய்திகள். அந்த கருத்தை சொல்லுவதுதான் 506வது குறள். அடுத்து 7வது குறள். காதன்மை தந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாம் தரும். இந்த காதன்மை என்பதற்கு நிறைய குழப்பங்கள் வரும். உரையாசிரியர்கள் பல்வேறு விதமாக எழுதுகிறார்கள். காதன்மை என்பது காதல் தன்மை, அதைத்தான் இவர் காதன்மை என்கிறார். காதல் தன்மை என்றால் தூய அன்பு உடையவர்கள் என்பது பொருள். தூய அன்பு என்பது பொருள். நாம் சேருகிற பணியிலே இந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னதை போல அவ்வளவு பற்றுடையவராக இருக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர் மீது காதல் கொள்ளுதல், இறைவன் மீது காதல் கொள்ளுதல், காதலியின் மீது காதல் கொள்ளுதல், இதெல்லாம் தூய அன்பு. இந்த காதல் என்பதற்கு தூய அன்பு என்று பொருள். இது காதன்மை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். கந்தா, கந்து என்றால் பற்றுக்கோடு என்று பொருள். அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். இப்போ வேண்டியவர்கள் என்பதனாலோ அல்லது இவர் உறவினர் என்பதனாலோ அல்லது பரிந்துரையினாலோ இன்னும் பல்வேறு விதமாக அப்படியெல்லாம் ஒருவரை தேர்வு செய்யக்கூடாது என்பதனால தெரிந்து தெளிதல், இந்த அதிகாரம் தெரிந்து தெளிதல் என்பதனால இப்படி, அதாவது அவர் அந்த வேளையில் திறமுடையவராக என்று. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லட்டுமா? இப்ப பழங்காலத்துல ஒரு பழைய 11ஆம் வகுப்பு முடித்து விட்டு இடைநிலை ஆசிரியர், அதுல 3 நிலை இருந்தது. இளநிலை, இடைநிலை, அதுக்கு முன்னால ஒரு நிலை இருந்தது. அதுக்கு பேர், இந்த ஆங்கில பேர் தான் வருது. அப்படி 3 நிலை இருந்தது. இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர் அவர் அது லோயர் கிரேடுமா, லோயர் கிரேட் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவரை, அப்ப ஆசிரியர்கள் அதிகம் இல்லாத ஒரு காலம், லோயர் கிரேட் என்பார். அவரை 1, 2, 3க்கு பாடம் எடுக்க சொல்லுவாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் ஹையர் கிரேட், இளநிலை ஆசிரியர். அவர் பள்ளி இறுதி வகுப்பு தோல்வி அடைந்தவராகவும் இருக்கலாம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். 11ஆம் வகுப்பு, பழைய 11ஆம் வகுப்பு SSLC பள்ளி இறுதி வகுப்பு, அதில் படித்தவர்கள் இடைநிலை ஆசிரியர்களாக வருவார். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அதிகமாகி
எல்லாம் நிரவல் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றாங்க, ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு போனால் எந்த பள்ளியிலாவது ஒரு 3 மாதம் 6 மாதம் பணியாற்றி இருந்தால் அவர்களுக்கு முதலில் இடம் கொடுப்பாரு. அந்த ட்ரெயினிங் ஸ்கூல்ல இடம் கொடுப்பாரு. அவர் பயிற்சி முடித்துவிட்டு வந்திருக்கிறாரா என்று வேலைக்கு எடுக்கிறவர்கள் கேட்பார்கள். இப்ப இவருக்கு ரெண்டும் ஒரு குழப்பமாகி விடுகிறது. இவர் வேலையை கொடுத்தால்தான் அவர் பயிற்சி கொடுப்பார். இவர் பயிற்சி முடித்தவராக இருந்தால்தான் இவர் வேலை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப அது மாதிரி ஒரு சூழ்நிலையில அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும். உலகியலில் காணப்படுகின்ற அறிவற்ற தன்மையில் அத்தனையும் உருகிய தந்துவிடும் என்பதனால இப்ப வேறு துறை வச்சு இந்த துறையை ஆசிரியர் துறையை விட்டுட்டு மற்ற துறைகளுக்கு செல்கிற போது அவர்களுக்கு முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்பார் அந்த துறையில. அப்ப அதற்கு அந்த அப்ரண்டிஸ் என்று சொல்லுகிறார்களே, ஒருவருக்கு கீழே இருந்து பல காலம் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சி பெற்றால்தான் அதில் தேர்வு பெறுவார்கள். இப்ப பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வணிக நிறுவனங்கள்ல இப்ப இவ்வளவு வணிக நிறுவனங்கள் பெருகிவிட்டன. பல்வேறு விதமான பொருள்கள் அறிவியல் தெளிவு காரணமாக, அறிவியல் வளர்ச்சி காரணமாக நிறைய தொழில்கள் வந்துவிட்டன. அப்பொழுது குறிப்பிட்ட சில தொழில்கள் தான் இருக்கு. அந்த துறையில் பயிற்சி பெறுவதற்கு இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப எனக்கு உரிமை உடைய ஒரு துணிக்கடை இருக்கு. எனக்கு எங்க தந்தையாருக்கு வேலைக்கு ஆள் தேவை என்றாலும் அவர் என்னை வேலைக்கு வைத்துக் கொள்ள மாட்டார். இன்னொரு கடைக்கு அனுப்புவார். அங்கே சென்று பயிற்சி பெற வேண்டும். ஏன் என்றால் அங்க போய் 4 அறை வாங்கணும் சரியாக செய்வதற்கு. இங்கே நான் தாம் பையன் என்று அறை கொடுக்க முடியாது, சலுகை கிடைக்கும். ஆகையால தான் முதலாளியுடைய மகன் என்று எனக்கு அந்த ஒரு ஒரு கர்வம் வந்துவிடும். அதனால பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பெரிய நிறுவனம் இருந்தாலும் எங்க பெற்றோருக்கு என்னை தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்காமல் இதான் அப்ரண்டிஸ் அப்படின்னு இப்ப சொல்லுகிறார்கள். அப்போ பயிற்சி பெறுதல் என்பதற்காக சில ஆண்டுகள் அங்கே பயிற்சி பெறுவார். நன்றாக இவனுக்கு எல்லாம் தெரிகிறது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் தன்னுடைய கடையில் இணைத்துக் கொள்வார். இப்படி தேறுதல் பயிற்சி அளித்தல் என்பது ஒரு மிக அழகாக இந்த 7வது குறளிலே காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாம் தரும் என்கிற குறள் மூலமாக இந்த செய்தியை சொல்லுகிறார். காதன்மை என்றால் காதல் தன்மைதான் காதன்மை என்று சுருக்கமாக போடப்பட்டுள்ளது என்பதை நன்றாக தெளிவு பெறுங்கள். அறிவறியார் தேறுதல் என்பது எச்செயலுக்கு அமர்த்தப்படுகிறாரோ அச்செயலை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாதவராய் இருப்பாரை தேர்ந்து முடிவு செய்தல் ஆகாது. ஆகையினால் அப்படி செய்தால் என்ன ஆகும் என்பது பேதமை எல்லாம் தரும். உலகில் காணப்படுகின்ற அறிவற்ற தன்மைகள் அத்தனையும் ஒருங்கே தந்துவிடும் என்பதனால் அந்த பேதமை செயல்களை செய்து விடாதீர்கள் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமையெல்லாம் தரும். குறள் 8. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். இடும்பை என்றால் துன்பம், தீரா இன்பம் என்றால் நீங்காத துன்பத்தை தரும் என்று பொருள். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை. பிறனை தேரான் என்று மாற்றி போடுங்க. பிறனை தேரான் தெளிந்தான், தன்னோடு தொடர்பற்ற ஒருவனை ஒரு வழியாகவும் ஆராயாது தெளிந்த அரசனுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். தன்னோடு தொடர்பற்ற ஒருவனை ஒரு வழியாலும் ஆராயாது தெளிந்த அரசனுக்கு, அப்படி அந்த அரசன் செய்வானையானா தேர்ந்தெடுத்த அவனுக்கே என்று அவன் வழிமுறையினருக்கும் துன்பத்தை கொடுக்கும். என்ன பொருள், என்ன செய்யலாம் இருக்கு? எனக்கு அனுபவத்துல அந்த ஊர் பேரு ஆள் பேரெல்லாம் சொல்லாம சொல்றேன். ஒரு வணிக நிறுவனம், அவர் குடும்ப சூழல் காரணமாக அவர் ஒரு
300-350 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று அவர் ஓரிரு ஆண்டுகள் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. தன்னுடைய வணிக நிறுவனத்தை தன் உறவினர் கடையிலே வேலை பார்ப்பவர் தான், அவரிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு அவருடைய குடும்ப பணி சுமை காரணமாக இவர் இருந்தால்தான் அங்கு சரியாக இருக்கும் என்று அந்த இடத்துக்கு சென்று விடுகிறார். ஓரிரு ஆண்டுகள் கழித்து அவர் திரும்பி வருகிற போது கடையில எந்த பொருளும் இல்லை, அதாவது விற்பனை செய்வதற்குரிய எந்த சரக்கும் இல்லை. சரக்குன்னா வேற நினைச்சிடக்கூடாது, அந்த அந்த ஒரு துணி கடைன்னு வச்சுக்கங்களேன், எந்த இதுவும் இல்லை, காலியா இருக்கு. அவர் உட்கார்ந்துருக்காரு கடையில். சரி, எல்லாம் விற்று தீர்ந்து விட்டது. இப்போ பணம் வைத்திருப்பாரா என்று பார்த்தால் பணமும் இல்லை. எல்லாம் அரோகரா கோவிந்தா தான். தேர்ந்தெடுக்கும் அறிவில்லாத தலைவரால் ஆள் தேர்வு நடைபெற்றால் அது அவனுக்கு மட்டுமன்றி பின்வரும் தலைவர்களுக்கும் தீராத துன்பத்தை தரும் என்று அரசனுக்கு சொல்லுகிறார். அரசியல்ல நிறைய சொல்லலாம், அது தவறாக போய்விடும் என்பதனால் நான் சொல்லலை. இப்ப அரசனுக்கு சொல்லப்படுவதுதான். இருந்தாலும் கோடு காட்டுறேன், ஒரே ஒரு கோடு காட்டுறேன். இப்ப தெலுங்கானா ஆந்திரா ரெண்டும் ஒரே மாநிலமா இருந்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பதான் ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக பிரிந்தது 2 மாநிலமாக. அதுல சந்திரபாபு நாயுடு இருந்தார். அவரு சொந்தக்காரர் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்பா, அவர் மாமனார் NT ராமாராவ், அவரை சேர்த்துக்கிட்டார். அவர் ஒரு தவறான வழிக்கு போனார், இவர் ஆட்சி பிடிச்சுக்கிட்டார். 2 பேர்த்துக்கிட்டே 2 விதமான கோளாறுகள் இருந்தது. இப்ப இவர் சரியான முறையில் தேர்தல் செய்யவில்லை. இவர் மிக எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். அந்த நுட்பம் இவருக்கு தெரியவில்லை. அந்த நுட்பம் தெரியாததால் இது இலக்கியங்கள்ல இருக்குது. இப்ப சச்சந்தன், சீவகனுடைய அப்பா சச்சந்தன் இது மாதிரி தவறு பண்ணதுனாலதான் சும்மா இருந்த கந்துக்கடன் அதை ஆட்சியை பிடிச்சுக்கிட்டான். அது வழி வழியா தொடருது. இந்த திருக்குறள் எல்லாம் படிச்சா அவனுக்கு புரியும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீராயிடும்பை தரும் என்று இன்னைக்கு அவர் பெயர் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஒரு காலத்துல NT ராமாராவ் இருந்தார், அவர் ஆட்சி புரிந்தார். ஆட்சியில என்ன பண்ணார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தார் என்பது மட்டும்தான் எல்லாருக்கும் இப்பொழுது நினைவில் இருக்கும். இந்தியா முழுமையுமே அப்படித்தான் அனுபவம். அந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு ஆட்சியில் அவர் என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அதான் வழிமுறை தீராயிடும்பை தரும் என்றார். பின்னாலும் அவருடைய வழிமுறையினாலும் அவர்களுக்கு தீராத துன்பத்தை தான் தரும் என்பதனால் பிறனை தேரான் தெளிந்தான் என்று இந்த குறளை படிக்க சொன்னார் திருவள்ளுவர். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். ஆனா கொடி கட்டி பறக்கிற நிறுவனங்கள் எத்தனையோ இருக்கு, நீங்க நடைமுறையில பார்க்கலாம். பல இடங்கள்ல அந்த நிறுவனங்களை நிறுவி ஒரே இடத்தில் உட்கார்ந்து இப்ப அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக அந்த கணினியிலே ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒவ்வொரு ஆள் எப்படி வேலை பார்க்கிறான், அவனால் எவ்வளவு பயன் கிடைக்கிறது, ஒவ்வொரு ஊரிலே உள்ள வணிக நிறுவனங்களின் மூலமாக இவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லாபம் கிடைக்கிறது என்பதையெல்லாம் ஒரு சில வினாடிகளிலேயே அதை தட்டி அறிந்து கொள்கிறார்கள். அது அன்றாடம் அதை சரியாக கவனிக்காமல் போனால் இந்த அரசனை போல்தான் இழப்பு ஏற்படும். அந்த நிறுவனங்கள் எல்லாம் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக செயல்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். 9வது குறள். தேறுக யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும்போது. தேராது யாரையும் தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். இதை அப்படி மாற்றிப்படிங்க, பொருள் வழங்கும். குறளுக்குள்ளே பொருள். தேராது யாரையும் தேரற்க, அதாவது ஆராய்ச்சி பண்ணாமல் யாரையும் தெரிவு செய்து விடாதீர்கள். தேராது யாரையும் தேரற்க, ஆய்வு செய்யாமல் ஆராயாமல் அவனுடைய பின்புலம் என்ன, அவனுடைய குடிப்பிறப்பு என்ன, கை சுத்தமாதவனா மன சுத்தம் உள்ளவனா என்பதை எல்லாம் நன்றாக தெரிந்து தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். முழுவதும் அறியாமல் யாரையும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த பின்
பொருந்துகிற பணியினை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது என்ன சார், ரெண்டு ரெண்டு செய்தி இதுல சொல்லப்படுது. பொறுப்பாளரை ஒரு பணிக்கு ஒரு பொறுப்பாளரை தேர்ந்து தெளிதல், ஆராய்ச்சி பண்ணி தெளிந்து அவனை நியமிக்க வேண்டும். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு எந்த செக்ஷன்ல இவனை போடலாம், எந்த பிரிவில் இவனை நியமனம் செய்யலாம் என்பதையும் தெளிந்து கொள்ள வேண்டும். தேர்ந்து தெளிதல் வேண்டும். இரண்டு தெளிதல் இந்த குறளிலே வருகிறது. தேரற்க யாரையும் தேராது, தேராது யாரையும் தேரற்க, தேர்ந்தவின் தேறுக தேரும் பொருள். சரி, நியமனம் பண்ணியாச்சு, அவனுக்கு உரிய பணியினை வழங்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு பள்ளியில இடைநிலை ஆசிரியர்கள் 2 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் அறிவியல்ல நல்ல ஆர்வமுடையவர். பள்ளியில படிக்கிற போது அறிவியல் பாடத்துல நல்ல படிக்கக்கூடியவர். இன்னொருவர் அறிவியல் என்றால் அவருக்கு வேப்பங்காய் போல. பள்ளியில படிக்கிற காலத்துல பயிற்சி பள்ளியில படிச்சுட்டு தான் வந்திருக்கிறார். அது பாஸ் மார்க் வாங்கியிருப்பார். அவருக்கு வரலாற்று பாடத்துல அதிக ஆர்வமுடையவர். இப்ப இந்த நியமிக்கிற அந்த அலுவலர் அல்லது அந்த பள்ளியினுடைய முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியர், இவருக்கு வரலாறு ஆர்வம் அதிகமுடைய அந்த ஆசிரியருக்கு அறிவியலையும், அறிவியலில் ஆர்வமுடைய அந்த ஆசிரியருக்கு வரலாற்றையும் கொடுத்தார். 2 பாடம் ஒழுங்காக நடைபெறார். 2 பேர் 2ம் படித்து விட்டு தான் வந்திருக்கிறார்கள். என்றாலும் எந்த பாடத்தை யார் சிறப்பாக நடத்துவார்கள்? இப்ப இடைநிலை ஆசிரியர் என்பவர் எல்லா பாடமும் நடத்த தகுதி பெற்றவர் அர்த்தம். 1லிருந்து 8 வரைக்கும். இப்போ 1லிருந்து 5 வரைக்கும் தான் போடுறாங்க. இப்போ அப்ப அந்த ஆசிரியர்கள் பள்ளி படிப்பில் படித்தவற்றை தவிர அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 2 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியருக்கான SG செகண்டரி கிரேட் என்கிற பட்டத்தை, இந்த படிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ். இப்ப அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு இந்த 5 பாடத்தையும் நடத்துவதற்கு தகுதியானவர்கள் என்றாலும் அவர்களுக்கு உள்ள ஒரு தனித்துவம் இருக்கிறது அல்லவா? இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்கிறார்களே, நான் சரியாக உச்சரிக்கிறேனா என்று தெரியவில்லை. அவருக்கான ஒரு தனித்தன்மை இருக்கும். எந்த பாடத்தில் அவர்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று இருக்கும். அப்ப அதை தேர்ந்து கொண்டு இருவருமாக சென்று சேர்ந்து, ஐயா இவர் படிக்கிற காலத்துல வரலாறில் சிறப்பாக படித்தவர், வரலாற்றை இவருக்கு மாற்றி விடுங்கள். நான் அறிவியலில் சிறப்பாக படித்தவன், எனக்கு இந்த செய்முறை பயிற்சி எல்லாம் சரியாக வரும், எந்த திரவத்தை எதுல ஊத்தினால் எது என்ன ஆகும் என்பதையெல்லாம் செய்முறையாக செய்து காட்ட தெரியும். நம்முடைய பள்ளியில இது மாதிரி கருவிகள் நிறைய இருக்கின்றன, நான் அதில் நிறைய பயிற்சி பெற்றிருப்பதால் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று இருவரும் சொன்னார். அந்த தலைமை ஆசிரியர் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு அந்த வகுப்பை மாற்றி கொடுக்க வேண்டும். இதுதான், இவ்வளவுதான். தேறுக தேரற்க யாரையும் தேராது, தேராது யாரையும் தேரற்க, தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். யாரிடம் எந்த பொறுப்பை ஒப்படைத்தால் அது செம்மையாக நிகழும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வீம்பு பார்க்க கூடாது. நீதான் எல்லா படம் படிச்சாலாச்சியா, நான் சொன்னதை எடியா அப்படின்னு இவர் சொன்னாருன்னா சரின்னு போயிடுவாங்க. ஆனா இழப்பு மாணவர்களுக்கு அந்த பள்ளிக்கு என்பதை அந்த நிர்வாகமும் அந்த தலைமை ஆசிரியரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த வங்கி மேலாளர்கள் கடன் கொடுக்க சொல்றாங்க பாருங்க, அரசாங்கத்துல எதுவுமே இல்லாம எல்லாம் கடன் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால சில பேருக்கு பெரிய பெரிய தொகையை கொடுத்தாரு. எந்த இது இல்லாம அந்த மேலாளரும் இதெல்லாம் வர்றதுக்குள்ள நம்ம ஓய்வு பெற்று போய்விடலாம், யாரா எப்படியோ போறான். மக்கள் பணம், மக்கள் போட்டு வைத்திருப்பது மக்கள் சொத்து, இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டின் சொத்து மக்கள் சொத்து, மக்கள் சொத்து இந்த நாட்டின் சொத்து, மக்கள் வேறு நாடு வேறு அன்று என்பதை புரிந்து கொள்ளாமல் தனக்கு இருக்கிற, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தனக்கு இருக்கிற
அதிகார திமிரால் இவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அந்த மேலாளரும் கொடுக்குறான். அப்படி போனதுதான் 9,000 கோடி. அவன் லண்டன்ல போய் உட்கார்ந்துருக்கான் 20 ஆண்டுகளா. அவனை ஒன்னும் பண்ண முடியல. அவன் சொத்தை எல்லாம் முடக்கிட்டாங்கிறான். யாரு நம்புறது? தேரற்க திருவள்ளுவனை கடைபிடித்தால் வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கலாம், சரியாக நடக்கலாம். ஆட்சியாளர், நம்ம பேசுறது இப்ப அரசியல் பகுதியில் உள்ள அதிகாரத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆட்சியாளரும் சரி, தனி மனிதனும் சரி, ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளரும் சரி, ஒவ்வொரு குடிமகனும் சரி, திருக்குறளை கையில் எடுக்க வேண்டும், அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். தேரற்க யாரையும் தேராது, தேராது யாரையும் தேரற்க, தேர்ந்தவன் தேருக தேரும் பொருள். அடுத்த குறள் 10. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும்பு. தெளிந்தான் கண் என்றால் தெளிவற்றவனிடத்து என்று பொருள். தெளிந்தான் கண் என்பது இடம் என்கிற பொருளே வரும் என்பதை பல இடங்களிலும் நாம் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். ஐயுறவும் தீராயிடும்பை தரும். ஒருவனை ஆராயாமல் ஒரு அலுவலுக்கு தெளிவு செய்வதும் தேர்வு செய்வதும், தற்கான் என தெளிவு செய்யப்பட்டவன் மேல் ஐயப்படுவதும் நீங்கா துன்பத்தை தரும். அந்த பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டால் தொடர்ந்து ஐயப்பட்டு கொண்டே இருக்காது. சார், அந்த துணிக்கடைக்காரன் எல்லாத்தையும் ஏப்பம் விட்டானேன்னா தொடர்ந்து நீ ஐயப்படக்கூடாது என்றுதான் சொன்ன ஒழிய அவ்வப்போது அவன் மீது ஒரு கண் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருடக்கூடாது என்று நினைப்பவனை கூட திருட செய்துவிடும். இருந்தாலும் வரமாட்டார், இனிமே நாம தான் ராஜா என்று அளவில் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் கருத்தே ஒழிய அவன் மேல் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அப்படியே விட்டு விடுவது என்பது மிகவும் பிழையானது என்பதையும் திருவள்ளுவர் இங்கே பூடகமாக சொல்லுகிறார். தீராயிடும்பை தரும். எப்போ ஐயுறவும் தீராயிடும்பை தரும். எப்ப பார்த்தாலும் நொடிக்கு நொடி ஐயப்பட்டு கூட இருக்கக்கூடாது என்பதுதான் தவறே தவிர அவன் வேலை செய்ய விடாம பொழுதுனிக்க அவனை கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அவனை வேலை செய்ய விடு. பிறகு அவனை ஏதேனும் தீமை செய்வானே ஆனால் அதை கண்டுபிடி. நொடிக்கு நொடி அவனை கண்காணிக்காதே என்பதுதான் கருத்து. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும் பெயரும். இந்த குறளுக்கு 707, 706, 705 இந்த 3 குறள்களையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும். எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஆராய வேண்டுமோ அத்தனை வகைகளெல்லாம் ஆராய்ந்து தெளிவு அல்லது தேர்தல் செய்ய வேண்டும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. திறமான தெளிவானால் பெரும்பாலும் உண்மை நிலையை கண்டுவிடலாம். முகத்தின் முதுக்குறைந்து உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். இது 707வது குறள், 71வது அதிகாரம். ஒருவன் மகிழ்ந்தாலும் கோபப்பட்டாலும் அதனை முந்தி காட்டுவது முகம். தெரிஞ்சிடும். அவன் தப்பு செய்யறான்னு சொன்னா அது முகத்துல எள்ளும் கொள்ளும் தெரிக்கும். போட்டா அது வெடிச்சிடும். எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும். ஒருவன் மகிழ்ந்தாலும் கோபப்பட்டாலும் அதனை முகம் காட்டும். அதுக்கு ஒரு குறள் சொன்னார்ல, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொன்னார். அதுக்கு அடுத்தது 705 குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினில் என்ன பயத்த போக்கன். இந்த கண்ணோட்டத்துல நம்ம விரிவாக பார்க்க போயிடும். உன் முகத்துல கண்டிருந்து என்னடா பயன்? குறிப்பா உணர தெரியவில்லை என்றால் உன் முகத்தில் கண்டிருந்து என்ன பயன் என்பதை 705வது குறளிலே குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் என்று சொல்லுகிறார். உன்னுடைய முகத்திலே கண் இருப்பதனால் என்ன பயன் என்று சொல்லுகிறார். முகக்குறிப்புகளால் உள்ள குறிப்பை அறிய முடியாமல் போனால் ஒருவனின் உறுப்புகளில் கண்கள் இருந்து என்ன பயன் என்று சொல்லுகிறார். 10வது குறள் நிறைவு. இதனுடைய முடிந்த பொருள் அம்மையார் வரல காட்டுறதுக்கு. அந்த பலகையில தேராது தெளிந்தால் தீராது துன்பம். தேராது தெளிந்தால் தீராது துன்பம். இதனுடைய முடிந்த கருத்து நல்லா பண்ணியா இடையினரா போடணும். தேராது தெளிந்தால் தீராது துன்பம். நன்றி, வணக்கம்.